பிரியமானவர்களே, ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜூன் மாதம் 1ஆம் தேதியில இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள். கடந்த 5 மாதங்கள் ஆண்டவர் கண்ணிமை போல காத்து நம்மை பாதுகாத்து இந்த 6வது மாதத்துக்கு கொண்டு வந்திருக்கிறார். இந்த 6வது மாதத்திலையும் கிருபையாய் ஆண்டவர் நடத்துவார். எத்தனை சவால்களை நீங்கள் சந்தித்துக் கொண்டிருந்தாலும், எத்தனை போராட்டங்களை நீங்கள் எதிர்கொண்டு வந்து கொண்டிருந்தாலும் கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்களை ஆசீர்வதித்து உங்கள் எல்லைகளை விசாலமாக்குவார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து இந்த மாதத்திற்காக நாம் ஜெபிப்போம். பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. நாணாதே, நீ லட்சை அடைவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய ஜனங்களாகி இஸ்ரேல் ஜனங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறதாவது, பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. சவாலான சூழ்நிலையில், எதிர்ப்புகளின் சூழ்நிலையில், வெறுமையான நிலைமையில கர்த்தருடைய ஜனங்களை ஆண்டவர் பலப்படுத்துகிறார். நீ பயப்படாதே, வெட்கப்பட்டு போவதில்லை. விசேஷமாய் ஆண்டவர் நடத்துகிற ஒரு பெரிய அனுபவம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்னதான் சவால்கள் வந்தாலும், எந்த அளவுக்கு சவால்கள் வருகிறதோ அந்த அளவிற்கு எல்லைகளை அவர் விரிவாக்குவார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இந்த மாதத்திலும் இந்த 1ஆம் தேதியில எதை குறித்து நீங்கள் பயந்து கொண்டிருக்கிறீங்க? எதை குறித்து நீங்கள் கலக்கி கொண்டிருக்கிறீங்க? எதை குறித்து நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீங்க? நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. எந்த அளவுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சவால்களை சந்திக்கிறீர்களோ அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்கள் எல்லைகளை விசாலமாக்குவார். 3வது வசனத்தை வாசிப்போமானால், ஆண்டவர் சொல்லுகிறார், நீ வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவாய். உன் சந்ததியார் ஜாதிகளை சுதந்திரித்துக் கொண்டு பாழாய் கிடந்த பட்டணங்களை குடியேற்றுவிப்பார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, எந்த அளவுக்கு நீங்கள் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு உங்க எல்லைகளை கர்த்தர் விரிவாக்குவார். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். நல்ல ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, வெறி கலங்கி போய், ஐயோ என் நிலைமை என்னாகுமோ, என் சூழ்நிலை என்னாகுமோ, என் எதிர்காலம் என்னாகுமோ, ஏன் இப்பேற்பட்ட சவால்களை நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன், யார் எனக்கு உதவி செய்வார் சொல்லுகிறீர்களா? கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நீங்கள் ஒருபோது வெட்கப்பட்டு போவதில்லை. கவலைப்படாதீங்க, நீங்க தோல்வி அடைவதில்லை. அதற்கு பதிலாக உங்க எல்லைகள் விசாலமாக்கப்படும். உங்களை சாட்சியாக நிறுத்துவார். இந்த கர்த்தருடைய வசனத்தின்படி இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவாராக. கண்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இந்த கால வேளையில் இந்த வசனத்தை கேட்டு என்னோடு சேர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். இவர்களை ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய மனதுருப்பி இவர்கள் மேல் இறங்கி வருவதாக. இவர்கள் தேவைகள் எல்லாம் சந்திங்க. இவர்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற சவால்களை ஆண்டவரே நீர் அறிவீர். இவர்கள் வாழ்க்கையில் நீர் இவர்கள் பட்சத்தில் இருந்து இவர்கள் எல்லைகளை விரிவாங்க. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு சாட்சியாக நிறுத்தும். இவர்கள் தேவைகளை சந்தியும். இவர்கள் துக்கங்களை சந்தோஷமாக மாற்றும். இவர்கள் பலவீனங்களை மாற்றும். இவர்கள் போராட்டங்களை மாற்றும். இவர்கள் துயரங்களை மாற்றும். இவர்கள் வியாதிகளை மாற்றும். ஒரு அதிசயத்தை இந்த ஜூன் மாதத்தில் நீ செய்தருளும் ஆண்டவரே. இவர்கள் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். இவர்களுக்கு விரோதமாய் வருகிற சவால்களை அறிந்திருக்கிற தேவன் இவர்கள் பட்சத்திலிருந்து நீர் உதவி செய்யும். இவர்கள் கண்ணீர் யாவையும் உடைத்து போடும். கர்த்தர் மகத்துவமான காரியங்களை செய்யும். மகிமை கனம் துதி உமக்கே. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜெபங்களும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.